சோஃபா மாடல் ஸ்டிக்கர்கள் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில், தமிழ்நாட்டை ஆளும் சோஃபா மாடல் ஆட்சியானது தினம்தோறும் புது புது ஸ்டிக்கர்களை தயாரித்து வருகிறது. சொந்தமாக சிந்தித்து எந்த திட்டத்தையும் நிறைவேற்ற துப்பு இல்லாத இன்றைய ஆட்சியானது முந்தைய திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களின் பெயரை மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டிக்கொண்டிருக்கிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகையை மகளிர் உரிமை தொகை என ஆக்கிவிட்டார்கள். நான் முதல்வன் திட்டத்தை வெற்றி திறன் பயிற்சி திட்டம் என மாற்றிவிட்டார்கள். கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை வெற்றி வீடு திட்டம் என சொல்கிறார்கள். அன்பு சோலைகள் இனி மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையமாம். உலகம் உங்கள் கையில் என்பதற்கு வெற்றி மடிக்கணினி திட்டமாம். முதல்வர் படிப்பகங்கள் இனி டிஜிட்டல் நூலகம் என அழைக்கப்படுமாம். நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் மண்ணின் மகள் திட்டம் என மாற்றப்பட்டுள்ளது. விலையில்லா மிதிவண்டி திட்டத்துக்கு நவீன மிதிவண்டி திட்டம் என்று பெயர். தகைசால் பள்ளிகளை இனி பெருந்தலைவர் காமராசர் சிறப்பு பள்ளி என மாற்றி இருக்கிறார்கள். ஆடு செம்மறியாடு ஊக்குவிப்பு திட்டத்துக்கு வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம் என ஆக்கி இருக்கிறார்கள். இப்படி அனைத்துக்கும் புதுப்பெயர் வைத்து புது பெயிண்ட் அடித்து பழைய வீட்டையே புது வீடு கட்டியது போல மாற்றிவிட்டார் முதலமைச்சர் விஜய். எவ்வளவு பெரிய சாதனை இது! நாளைய தினம் தனது சாதனை என்று சொல்லும்போது இந்த புது பெயர்களை சொன்னால் போதும், அவர் தொடங்கிய புது திட்டமாக இவை அனைத்தும் ஆகிவிடும் என முரசொலி நாளேடு சாடியுள்ளது. தமிழ்நாட்டில் போதை பயன்பாட்டை முற்றிலும் ஒழிக்க திராவிட மாடல் அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்ற திட்டமாகும். இத்திட்டம் 2022 ஆண்டு ஆகஸ்ட் 11 முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதையே இவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். திமுக ஆட்சியில் செயல்பட்ட பிங்க் பேட்ரோல் திட்டத்தை ஸ்டிக்கர் ஒட்டி சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை என மாற்றினார்கள். இந்த படைக்காக காவலர்களை நியமிக்காமல் ஏற்கனவே உள்ள காவலர்களை இந்த படையில் சேர்த்து மறுபெயர் இட்டிருக்கிறார்கள் என முரசொலி நாளேடு குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாட்டை 2030 ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சி கொண்ட மாநிலமாக மாற்றுவதே எனது இலக்கு ஆகும் என்பது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசு துறையின் அனைத்து கூட்டங்களிலும் சொன்னதாகும். அதையே 2036 ஆண்டிற்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்வதற்கு தமிழ்நாடு பணியாற்றி வருகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். இவை அனைத்துமே திராவிட மாடலை அப்படியே பின்பற்றுவது ஆகும் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது. திராவிட மாடல் ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கும் தமிழ்நாட்டில் காலம் காலமாக இருந்த திட்டங்களுக்கும் முன்னால் வெற்றி என்பதை சேர்த்து விட்டார்கள். அவ்வளவுதான் விஜய் செய்திருக்கும் சாதனை. மதுபானங்களை எலைட் பார்களில் வாங்கிக் கொள்ளலாம் என்பதை தவிர தாவேக அரசு சுயமாக எந்த புதிய திட்டத்தையும் அறிமுகம் செய்யவில்லை. 717 மதுபான கடைகளை மூடியதாக சொல்லிவிட்டு அதைவிட அதிகமான எலைட் பார்களை விஜய் திறந்து வைத்திருப்பதுதான் இந்த ஆட்சியின் ஒரே சாதனையாகும். டாஸ்மாக் மது வகைகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் வெற்றி மாடல் அரசின் திட்டம் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களில் பொறிக்க வேண்டியதாகும். மதுக்கடைகளை மூடிவிட்டதாக விஜய் பாராட்டு பத்திரம் வாசித்தவர்கள் இந்த ஆண்டு டாஸ்மாக் மூலமாக 55,000 கோடி ரூபாய் வருவாய் எதிர்பார்க்கப்படுகிறது என்று நிதித்துறை செயலாளர் சித்திக் அளித்த பேட்டிக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என முரசொலி நாளேடு வினவியுள்ளது. தேர்தலுக்கு முன்னதாக விஜய் கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படவில்லை. சில தனியாருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மட்டும் நிறைவேற்றி வருகிறார். மகளிர் உரிமை தொகை 2,500 ரூபாய், ஆண்டுக்கு இலவச 6 சிலிண்டர், தமிழகம் முழுவதும் மகளிருக்கு இலவச பேருந்து, வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 4,000 ரூபாய், முழு பயிர்க்கடன் தள்ளுபடி, ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் கடன் முழுவதும் தள்ளுபடி, கிராமங்கள் முழுவதும் அனைவருக்கும் வீடு, முதியோர் உதவித்தொகை ரூபாய் 3,000, விவசாயிகளின் குழந்தைகளுக்கு இலவச கல்வி, பால் கொள்முதல் விலை உயர்வு என தாவேகவின் தேர்தல் வாக்குறுதி எதுவும் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறவில்லை. விஜய் அரசின் முதல் நிதிநிலை அறிக்கையில் ஏதுமில்லை. அதனால்தான் 0 என்ற மதிப்பெண்ணை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கொடுத்துள்ளார். எதுவும் இருக்காது, எதிர்பார்க்க வேண்டாம் என்பதற்காகத்தான் முன்பு வெள்ளை அறிக்கையே வெளியிட்டார்கள். மாற்றம் என்பது பெயரை மாற்றுவதாக மட்டுமே உள்ளது, ஸ்டிக்கர் ஒட்டுவதாக மட்டுமே உள்ளது என முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது. கடந்த 1 மாதமாக பல்வேறு துறை ஆய்வுக் கூட்டங்களை முதலமைச்சர் விஜய் நடத்தினார். அதில் என்ன முடிவெடுத்தார்கள்? பெயரை மாற்றுவது பற்றித்தான் முடிவெடுத்தார்கள் என்று தெரிகிறது. எந்த ஆய்வுக் கூட்டத்திலும் முதல்வர் பேசுவது இல்லை என்கிறார்கள். அவர் வாயை திறந்து பேசாமல் இருப்பது கூட நல்லதுதான். ஏனென்றால் வாயில ஏதாவது வந்துடும் என்பது அவரது புகழ்பெற்ற பொன்மொழி ஆகும். இத்தகைய புன்மொழிகளை உதிர்க்காமல் அவர் பேசாமல் இருப்பது கூட ஒரு விதத்தில் நல்லதுதான்.
சுயமாக சிந்திக்கும் திறனற்ற யாரோ எழுதியதை பார்த்து அப்படியே காப்பியடிக்கும் பழக்கம் மட்டுமே உள்ள முதலமைச்சராக விஜய் இருக்கிறார் என்பது அவரது ஆட்சியின் முதல் நிதிநிலை அறிக்கையிலேயே தெரிந்துவிட்டது என விமர்சித்து தலையங்கத்தை முரசொலி நாளேடு நிறைவு செய்துள்ளது.